2025 அப்டேட்டட் மாடல் ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210 அப்படிங்கிற இந்த ஒரு அட்வென்ச்சர் பைக்கோட ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பல்ஸ் 210ல என்னென்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இதோட நியூ ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் ரோட் பைக் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்பல்ஸ் 210 நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நியூ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, லாட் ஆஃப் நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ ரிஃபைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் நிறைய நியூ ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த பைக்ல இருக்கு. ஸோ என்னென்ன நியூ ஃபியூச்சர்ஸ் இருக்கு, இதோட நியூ பிரைஸ் என்ன, இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, இது நம்ம வந்து ஆஃப் ரோட் பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரியான ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய விஷயம் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு எக்ஸ்பல்ஸ் 210 பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோட காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த எக்ஸ்பல்ஸ் 210 பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ் இருக்கக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட பிரைஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,06,000 rupees ஆன் ரோட் பிரைஸ் இன்னைக்கு நியூ பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க 2025ல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் எண்ட் மாடல், ஸோ ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கலரும் இருக்கு டாப் எண்ட் மாடல். உங்களுக்கு பேஸ் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட் கலர் வந்து அவைலபிளா இருக்கு. சோ இந்த ப்ளூ கலர் டாப் எண்ட் மாடல்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ இந்த பைக்கோட ஃப்ரண்ட் செக்ஷன்ல இருந்து நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட டயருங்க. ஸோ டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 90/90 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. 21 inch உங்களுக்கு வந்து ஸ்போக் வீல்ஸோட வருது. ஸோ இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து நீங்கள் நார்மலாக கம்யூட் பண்ணுறதுக்கு கூட இந்த டயர் அப்படிங்கிறது மோர் தென் இனஃப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 21 inch உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக பெஸ்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. 272 mm வந்து சிங்கிள் டிஸ்க் அவைலபிளாக இருக்கு. ஸோ சிங்கிள் டிஸ்க் மட்டும் கிடையாதுங்க, டியூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த பைக்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் எல்லா வீடியோல சொல்ற மாதிரி தான் இந்தியன் ரோட்ஸ்க்கு உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸே வந்து மோர் தென் இனஃப். நிறைய பேர் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, பட் இந்தியன் ரோட்ஸ்க்கு நீங்க டெலஸ்கோபிக் ஃபோக்ஸே வந்து மோர் தென் இனஃப் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு மட் கார்டு அப்படிங்கிறதுமே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரைஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். சோ இது முழுக்க நீங்க ஆஃப் ரோட் பண்றதுக்கு, சோ நீங்க ரொம்ப ரக்கடான ஒரு ஆஃப் ரோட் நீங்க பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த பைக்கோட அந்த ஒரு சஸ்பென்ஷன் டிராவல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 41 mm வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே நீங்க ஃப்ரண்ட்ல இதோட ஹெட்லைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் டி எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ கிளாஸ் டி எல்இடி ஹெட்லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும் நைட் டைம்ல, அதே மாதிரி த்ரோவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கிடைக்குது. அண்ட் இந்த பைக்கோட அந்த டிஆர்எல்ஸ் நீங்க பாருங்க எந்த அளவுக்கு ஸ்டைலிஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஆர்எல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் வந்து டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லுக்கிங் ரியலி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், ஸோ இண்டிகேட்டர்ஸ்மே இடையில வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டரோட விசிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி ஆஃப் ரோட் தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நைட் டைம்ல நமக்கு வந்து இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸோட விசிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. ஸோ டே டைம்லயே இந்த அளவுக்கு விசிபிலிட்டியா வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இது டாப் எண்ட் மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப டாலான ஃப்ளை ஸ்கிரீன் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டாலான ஃப்ளை ஸ்கிரீன் அப்படிங்கும்போது நமக்கு அந்த விண்ட் பிளாஸ்ட் அப்படிங்கிறது பெருசா ரைடருக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால உங்களால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ரைடு வந்து பண்ண முடியும். ஸோ இதுல உங்களுக்கு பேஸ் மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஃப்ளை ஸ்கிரீன் அப்படிங்கிறது கிடைக்காது. அண்ட் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஆஃப் ரோடிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு நக்கிள் கார்டு அப்படிங்கிறது வந்துருங்க. ஸோ நக்கிள் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்க ஆஃப் ரோட் பண்றதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 210cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் 4-stroke 4-valve இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்டான பவரா இருக்குங்க. கிட்டத்தட்ட 24.6 ஹார்ஸ் பவரும் 20.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இது கூட 6-speed கியர் பாக்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் லிக்விட் கூலிங் சிஸ்டமும் கொடுத்திருக்காங்க. சோ இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி நீங்க ஒரு ஆஃப் ரோட் பண்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய அந்த பவர் அண்ட் டார்க் வந்து டெஃபினட்டா மோர் தென் இனஃப் தான். சோ லோ அண்ட் டார்க்குமே வந்து என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பாத்தீங்கன்னா ரிஃபைன்டு இன்ஜின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூத்தான ஒரு பவர் டெலிவரி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதுல பாத்தீங்கன்னா DOHC வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டியூவல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் வந்து இந்த இன்ஜின்ல கொடுத்தது மோர் தென் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம்.
இதுல வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளட்ச் வந்து உங்களால பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பைக்கோட சீட் ஹைட்டுங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் அப்படிங்கிறதுனால இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 830 mm வந்து சீட்டோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்ல நீங்க எந்த ஸ்பீட் பிரேக்காக இருக்கட்டும், ஸோ எல்லா இடத்துலையும் உங்களால் தாராளமாக வந்து ரைட் பண்ண முடியும். அண்ட் நீங்க ஆஃப் ரோட் பண்றீங்க அப்படின்னாலுமே இந்த ஒரு 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வந்து மோர் தென் இனஃப் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு அட்வென்ச்சர் பைக் வேணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸ்பல்ஸ் 210 உங்களுக்கு பெஸ்டான ஒரு சூட்டபிளான பைக்கா இருக்கும். இதுல முக்கியமா இதுல இப்போ டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் மாடல்ல எல்சிடி கிளஸ்டர் இருக்கு. இது டாப் எண்ட் மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து கலர்டு டிஎஃப்டி கிளஸ்டர். இதுல என்னென்னலாம் இருக்கு, இதுல ஸ்விட்ச் கேஸ்லாம் நம்ம எப்படி இதை வந்து நேவிகேட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லாத ஆப்ஷன்ஸே கிடையாதுங்க. ஸோ இந்த டிஎஃப்டி கிளஸ்டர் ஆக்சஸ் பண்றதுக்காக இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்விட்ச் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 4 ஸ்விட்ச் கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு நீங்க வந்து நேவிகேட் பண்ண முடியும். ஸோ எப்படி நேவிகேட் பண்றது அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ இது வந்து ஓகே பட்டன், இது வந்து பாத்தீங்கன்னா பேக் வர்றது. ஸோ இப்போ வந்து இதுல வந்து 3 ரைடிங் மோட்ஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு ரேலி, ஆஃப் ரோட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நீங்க வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல நீங்க என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை நீங்க இந்த கிளஸ்டர்ல பாத்துக்கணும் அப்படின்னாலுமே ஈஸியா உங்களால பாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல சன்னி டேல கூட இந்த கிளஸ்டர் வந்து ரொம்பவே தெளிவா தெரியுங்க. ஸோ நான் வந்து ரைட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸ்மார்ட் போன்ல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேவிகேஷனா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், உங்களுடைய நோட்டிபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே இந்த கிளஸ்டர்ல ஈஸியா பாத்துக்க முடியும். அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், ரொம்பவே லோடடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் இருக்கு. ட்ரிப் மீட்டராக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு மியூசிக் ஆன் அண்ட் ஆஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஆஃப் ரோடுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ், அதோட இண்டிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபியூலோட எக்கானமி எவ்வளோ இருக்கு அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி நமக்கு என்னெல்லாம் தேவையோ, ஒரு ரைட் அப்போ நம்ம என்னெல்லாம் வந்து செக் பண்ணுவோமோ அது எல்லாமே நீங்க இந்த டிஎஃப்டி கிளஸ்டர்ல உங்களால வந்து பார்த்துக்க முடியும். ஸோ டெஃபினட்டா இது வந்து ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா இது டிஎஃப்டி கிளஸ்டர் 4.2 இன்ச்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அதை நேவிகேட் பண்றதுக்கு 4 பட்டன்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் நீங்க இண்டிகேட்டர் போட்டுட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா சென்டர்ல ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க, அதை நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அது கீழே ஹாரன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாஸ் லைட், இந்த மாதிரியான சுவிட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கில் ஸ்விட்சுக்கு அப்புறம் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹசார்ட் வார்னிங் ஸ்விட்சுமே வந்து இருக்கு. ஸோ இந்த பைக்ல ஹசார்ட் வார்னிங் லைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த எக்ஸ்பல்ஸ் 210 அப்டேட்டட் மாடல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டோட ஹைட் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 830 mm சீட்டோட ஹைட் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த பைக் வந்து லாங் டூரிங்க்கும் வந்து கேப்பபிளுங்க. ஸோ கேப்பபிள் அப்படின்னும் போது 210ல எப்படி நம்ம லாங் டூரிங் போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பைக்கோட இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு இன்ஜினா வந்து இருக்கு. அதே மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நீங்க ஆஃப் ரோடே பண்ண முடியும் அப்படின்னா ஹைவேல நீங்க க்ரூஸ் பண்றதுக்குலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பைக்னே சொல்லலாம். அண்ட் இப்போ ரியர் செக்ஷன்ல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேசஸ் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஸோ சூப்பரான சேசஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்செப்டான எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து இது வந்து நிறைய நீங்கள் வந்து ஆஃப் ரோட் பண்ணும்போது எக்ஸாஸ்டோட டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி அண்டர் வாட்டர் எல்லாமே இந்த எக்ஸாஸ்ட் வந்து போகாது. அதனால நீங்க ரொம்பவே ஸ்மூத்தா இந்த பைக்கை ரைட் பண்ண முடியும். ஸோ இதுல ஸ்விங் ஆர்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்குலர் ஸ்விங் ஆர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வருஷம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹீரோ பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பல்ஸ் 210ல நமக்கு ரெக்டாங்குலர் ஸ்விங் ஆர்ம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர்ல சிங்கிள் டிஸ்க் கொடுத்துருக்காங்க 220 mmல. அதே மாதிரி சிங்கிள் உங்களுக்கு வந்து டிஸ்க் பிரேக்னால உங்களுக்கு வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் ரியர்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120/80 செக்ஷன் டயர் 18 inch ஸ்போக் வீல்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்போக் வீல்ஸ்ல உங்களுக்கு இவ்வளவு பெரிய டயர்ஸ், அதுவும் பிளாக் பேட்டர்ன் டயர்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு ரஃப்பான ரோட்ல நீங்க ஆஃப் ரோட் பண்றீங்க, ஒரு டஃப்பான ஆஃப் ரோட் பண்றீங்க அப்படின்னா இந்த பைக்ல இருக்கக்கூடிய டயர்ஸ், பிளாக் பட்டன் டயர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பல்ஸ் 210 இன்னைக்கு இந்தியால ரொம்பவே பெஸ்டான ஒரு அட்வென்ச்சர் பைக்கா இருக்கு. அதுக்கான காரணம் பிரைஸ் மட்டும் கிடையாது, இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே டாலான மோட்டார் சைக்கிள், உங்களால வந்து லாங் டூரிங் டிஸ்டன்ஸ் பண்ண முடியும், ஆஃப் ரோட் பண்ண முடியும், நீங்க ரெகுலரா கம்யூட்டரா கூட நீங்க இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியர் செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்ல் லைட்டும்
வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட சிக்னேச்சர் எல்இடி டெய்ல் லைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும். அண்ட் ரியர்லையுமே இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த பைக்கோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அதே மாதிரி வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ ஃபார் மணி நம்ம வந்து கண்டிப்பாக 100% சொல்லிதான் ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்தியாவில் வேற எந்த அட்வென்ச்சர் பைக்குமே கிடையாது. அதே மாதிரி இந்த அளவுக்கு லோடடான ஃபியூச்சர்ஸும் வந்து வேற எந்த ஒரு அட்வென்ச்சர்லயும் இல்லை அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா இதோட இன்ஜின்ல பாத்தீங்கன்னா டியூல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிங்கிள் எஸ்வாஜி தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து E20 ஃபியூல் மட்டும் தான் போடணும். ஸோ இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ E20 ஃபியூல் மட்டும் தான் நீங்க போட முடியும். ஸோ E10 எல்லாமே கிடையாது, பட் நீங்க போடவும் முடியாது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு USB டைப் சி சார்ஜிங் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பல்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இந்தியாவில் ஒரு பெஸ்ட் செல்லிங் பைக்காகவே இருந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் பண்ணணும், இல்லாட்டி அப்பப்போ நான் அட்வென்ச்சர் பண்ணுவேன், ஆஃப் ரோடிங் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய பைக் அப்படின்னா இந்த எக்ஸ்பல்ஸ் 210 அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் இந்த வீடியோல கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா என்னுடைய பர்சனலான மெயில் ஐடிக்கும் நீங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.